ஓம் 20/3/2012 நமது திருப்தியின் சக்தியை ஏன் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. திருப்தியினுடைய சக்தி தான் ரொம்ப உயர்ந்தது சொல்றதுக்கு காரணம் என்ன? திருப்தியினுடைய சக்தியை ஏன் மிகப்பெரிய சக்தி என்று இருக்கிறார்கள். ஏன்னா இதுல எல்லா சக்திகளும் மற்றும் எல்லா விதமான பிராப்திகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. திருப்தியான ஆத்மா, திருப்தி மணி அப்படிங்கிற ஆத்மாவனுடைய முக்கியமான அடையாளம் என்ன? அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருப்பாங்க, தனக்கும் பிடிச்சமானவங்களா இருப்பாங்க, வெற்றியாளர்களாக இருப்பாங்க, மாயையிலிருந்து விலகி இருப்பாங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, அதிருப்திக்கு காரணம் என்ன? அதிருப்தியின் காரணமாக, அதாவது அதிருப்திக்கு காரணம் இல்லை, குறை, பலவீனம். பிராமண வாழ்க்கையில அதிருப்தியானது, அதாவது திருப்தியின்மை, அதுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா பிராப்திகளுடைய குறைவு. ரெண்டாவது காரணம் கம்பேரிசன், மூணாவது காரணம் மறதி, நாலாவது காரணம் பொறாமை. இவங்க என்னை விட என் முன்னாடி இருக்காங்க, நான் பெரியவன், ஆனா இவங்க ரொம்ப சின்னவங்க, ஆனா என்னை விட முன்னாடி இருக்காங்க, பொறாமை. ஐந்தாவது காரணம் தேக அபிமானம். அது மாஸ்டர் ஸ்ட்ரோக், பெரிய ஷாக்கிங் இது. தேக அபிமானம் அதாவது ஏதாவது ஒரு அசுத்தமான எண்ணம் வந்துருச்சு, அல்லது பாபாட்ட நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், விலகி இருக்கிறோம், அசுத்தமான எண்ணம் வந்துச்சு அப்படின்னாலே தானாகவே நம்ம பாபாவிட இருந்து விலகிரும். பாபா கூட நம்மளால இணைய முடியாது, பாபாவோட நினைவுல இருக்க முடியாது. தூய்மை இல்லாத எண்ணங்கள் பாபாவிட்ட இருந்து நம்மளை தூரமாகி, அதனால நம்மளுடைய உணர்வுகள் பாபா கிட்ட இருந்து கட் ஆகக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாத நிலை, திருப்தியின்மை ஆரம்பமாகும். அப்புறம் மாயையோட தாக்கம் இருக்குது, அப்புறம் மாயையினுடைய ஆசைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாத நிலைக்கு ஒரு முக்கிய காரணங்களாக. ஆசைகள் ரொம்ப அதிகமா இருக்குது, விருப்பங்கள் அதிகமாக இருக்குது. எங்க பாபா சொல்றாங்க, அளவுக்கு மீறிய ஆசையோ அளவுக்கு மீறிய பேராசையோ இருக்குது அப்படின்னா அங்கு திருப்தியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அர்ப்பணிப்பு பண்றோம், அதுல கூட பாபா சொல்றாங்க நிபந்தனைகள் நிறைய இருக்கு, அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குது. வரம்புக்குட்பட்ட அர்ப்பணிப்பு, தியாக உணர்வு. அப்புறம் ஆத்மையே திருப்தி இல்லாம இருக்கு, இதெல்லாம் இருந்தும் கூட திருப்தி இல்லாம இருக்கு. காரணம் பாபாவிட்ட இருந்து பிரிஞ்சிச்சு. முக்கியமான காரணமே பாபாவிட்ட இருந்து பிரிந்ததுதான் முக்கியமான ஆத்மா திருப்தி இல்லாத நிலைக்கு போனதுக்கு காரணம். மற்றவங்களுடைய குறைய பாக்குறோம், நம்மளுடைய ஞானத்தை, ஞான சிந்தனையில நம்ம கம்மியா செலவு பண்றோம், ஞானத்தை நிறைய கேட்கிறோம், ஆனா அதை அப்ளை பண்றது கம்மியா இருக்கு. அதிகமா வெறும் கேட்டுட்டு மட்டும் இருக்கிறோம்னா குழப்பமும் அதிகமா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணவா, அதை ஃபாலோ பண்ணவா, இதை செய்யவா, அதை செய்யவா, இங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அங்க அந்த மாதிரி சொன்னாங்க, இங்க இப்படி சொன்னாங்க, அங்க அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்கக்கூடிய காரணத்தினால நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணக்கூடிய, நிறைய மோர் இன்ஃபர்மேஷன் மோர் ப்ராப்ளம்ஸ். அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா நம்ம முடிவெடுக்கக்கூடிய, அதாவது டிசிஷன் மேக்கிங். அப்புறம் நம்மளே டிசிஷன் எடுத்துக்கிறோம், ராங் டிசிஷன் எடுத்திருப்போம். அப்புறம் அகங்காரம். சரி, ஓகே, இதெல்லாம் காரணம்னு பார்த்தோம். அப்புறம் திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கு, திருப்தி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? முக்கியமாக பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, பாபா சொல்றாங்க நாடகத்தினுடைய ஆழ்ந்த ரகசியம் தெரியாதது காரணம். திருப்தி இல்லாம இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு 3 வகையான மன சிந்தனைகள். ஒருத்தர் திருப்தி இல்லாம இருக்காங்க, அதனால அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அதனால அவங்களுடைய மனசுக்குள்ள டயர்ட் ஆயிடுறாங்க, அமைதியா சோகமாயிருவாங்க. எதனால அவங்க டயர்டா இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கூட, இல்ல ஒரு சமூகத்து கூட அவங்க எப்பவுமே யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் 3வது இருக்கிறவங்க திருப்தி இல்லாததை தன்னுடைய சொந்த குணமாகவே மாத்திக்கிறாங்க. அவங்களுக்கு திருப்தியான விஷயம் பிடிக்கவே செய்யாது, அந்த மாதிரி அவங்களுக்கு சமஸ்காரமாக மாறிடும். அப்புறம் இன்னொரு விதத்திலையும், நிறைய விதத்திலையும் திருப்தி இல்லாததுக்கான அடையாளங்கள், அதாவது அதிருப்திக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ உலகத்துல விலைவாசி உயருது, அப்புறம் அரசாங்கத்துக்கு மேல அதிருப்தி வருது, அப்புறம் மனுஷங்க மேல அதிருப்தி, ஏதாவது ஒரு அமைப்பின் மேல அதிருப்தி, புருஷார்த்தத்தின் கம்மியா இருக்கக்கூடிய காரணத்தினால அதனால அதிருப்தி. அதனால நம்ம என்ன விரும்புறோமோ அது நடக்கிறது. அதனால நம்ம காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா முடியறது இல்லை. தூக்கம் வருது, சோம்பல் அவங்களை இழுக்குது,
அதனால கூட அதிருப்தி. ஏதாவது பண்ணணும்னு விரும்புறாங்க, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, ஆனா உடல் பலவீனமா இருக்கு, நிறைய நோய் இருக்கு. நோய் இல்லைன்னா கூட மனசு பலவீனமா இருக்கு, அது இல்ல உடலே பலவீனமா இருக்கும். ஏன்னா அவங்க முதுமையில இருப்பாங்க, நல்லா புருஷார்த்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. திருப்தி இல்லாததுக்கு இதே மாதிரி பல காரணங்கள் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் திருப்தி இல்லாம இருக்கும், அப்புறம் ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த திருப்தி இல்லாத நிலை இருக்கும், நாட்டின் மேல அதிருப்தி இருக்கும், திருப்தி இல்லாத நிலை, ஸ்டேட் மேல திருப்தி இல்லாம இருக்கும், இயற்கை மேல திருப்தி இருக்கும். இன்னைக்கு நல்லா காலையில எழுந்திரிச்சு பாப்பா வீட்டுக்கு போய் யோகா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, காலையில எழுந்திரிச்சு பார்த்தா மழை வரும், மழையை பார்த்தோன்னே அதிருப்தி. நம்ம திருப்தியா இருக்கு ஆசைப்படுறோம், பாபா சொல்றாங்க, ஆனா நம்ம 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்மள அதிகமாக இன்னும் திருப்தி இல்லாத நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க, துக்கப்படுறவங்களா மாத்திடுறாங்க. சின்னதா இருந்த திருப்தியின்மை அதிருப்தியானதை இன்னும் பெருசாக்கிடுறாங்க. அதனால நம்ம திருப்தி இல்லாத நிலைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு சுயநலை, முக்கியமா பாபா கிட்ட நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், அப்புறம் அர்ப்பணிப்பு கம்மியா இருக்குது, ஏதாவது ஒரு சுயநலம், ஏதாவது ஒரு பற்று, ஏதாவது ஒரு தாரணையினுடைய குறைவு, இல்லைன்னா அவங்க இல்லாத நிலையில அவங்க நேச்சுரலாவே ஆயிட்டாங்க. அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டி, விருத்தி, கிருத்தி, சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனையினால துக்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதையே திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த சிந்தனையில அதை மறக்க முடியாம அந்த சிந்தனையிலே நனைந்து ஊறி போய் துக்கத்தினுடைய சுரூபமா மாறிடுவாங்க. குண்டா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே அவரு குண்டா இருக்கேன்னு அதிருப்தியா இருப்பாரு. ஒல்லியா இருக்கிறவரு ஒல்லியா இருக்கேன் உடம்பு ஏத்தணும் அப்படின்ட்டு அதனால அதிருப்தியா இருப்பாரு. அதனால பாபா சொல்றாங்க, நம்மளுடைய திருப்தியினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். எந்த ஒரு ஆசையும் பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையாக நிறைவேறது. ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா 2வது ஆசை வந்தனுக்கும், 2வது ஆசை நிறைவேறிச்சுன்னா 3வது ஆசை வந்தனுக்கும். பொருட்கள் மூலமாக திருப்தி அடைய முயற்சி பண்றோம் அப்படின்னா எப்பவுமே நமக்கு துக்கம் தான் இருக்கும். ஏன்னா பொருட்கள்னாலேயோ உறவுகள்னாலேயோ திருப்தியை தேடுவதுதான் அதிருப்திக்கான இன்னொரு காரணம். மரியாதையை மீறுறது, நம்ம மரியாதைகள் ஸ்ரீமத் இதெல்லாம் மீறும் போது என்ன ஆகுது, நம்ம உள்ளுக்குள்ள மனசு நம்மளே அரிக்குது. அதனால கேள்வி என்ன அப்படின்னா, திருப்தியின் இந்த சக்தியை ஏன் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா இதுக்குள்ள எல்லா சக்தியும் இருக்கு. இது ஆரம்பத்துல பார்த்தோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஏழை மனிதன் கூட திருப்தியா இருக்கிறான், ஆனா எல்லாமே இருக்கக்கூடிய பணக்காரன் திருப்தி இல்லாம இருக்கான். கீதையில சொல்றாரு கிருஷ்ணர், அர்ஜுனா, திருப்தியாக இருப்பவனே உண்மையான யோகி, திருப்தி அடைந்தவன் தான் யோகி நிலையை அடைந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது. நான் திருப்தியா இருக்கிறேன், இதனுடைய அர்த்தம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி கிடையாது. இதனுடைய அர்த்தம் நான் முன்னேறல அப்படின்னும் கிடையாது. உள்ளுக்குள்ள முயற்சி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. நான் திருப்திமணி அப்படிங்கிற ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணத்தின் மூலமாக நம்மளுடைய திருப்தியினுடைய அதிர்வலைகள் 4 பக்கம் பரவும். ஒரு அதிருப்தியான மனிதன், ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு அதிருப்தியான மனிதன் என்ன பண்றாருன்னா 4 பேரை அதிருப்தி அடைய செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார். பிராமணர்களுடைய டிக்ஷனரியில எந்த வார்த்தைக்கு அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பிராமணர்களுடைய டிக்ஷனரியில இருந்து எந்த வார்த்தையை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு பாபா சொன்னார். நான், என்ன, சில சமயம், ஏன், எப்படி, எப்போது, எங்கே, சில நேரங்கள், பார்த்துக்கலாம், நடந்துடும், செஞ்சிருவோம், யார் செய்தது, யார் ஆனாங்க, நாடகத்துல இருக்குதான் நடக்கும், இன்னும் டைம் இருக்கு நாசத்துக்கு. அதனால பாபா சொல்றாங்க, எவ்வளவு நம்ம திறமையா செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, பரிபூரணம் தான் ரொம்ப முக்கியம். முழுமைத்தன்மை பல நேரங்கள்ல என்ன பண்ணிருது அப்படின்னா அதிருப்தியை உருவாக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு, நிறைய பேருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், கொஞ்சம் பர்ஃபெக்டா இல்லைன்னா கூட அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கணும், இந்த பெண் இப்படி இருக்கணும், இந்த டேபிள் இப்படி இருக்கணும், கொஞ்சம் இதை பண்ணாலும் அவங்கள அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரியாக இருக்கிறவங்க எப்படி திருப்தியா இருக்க முடியும்? ஏன்னா அவங்க மற்றவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, மற்றவங்கள நம்ப மாட்டாங்க, எல்லாத்தையும் நிராகரிச்சிருவாங்க. நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனா எல்லாரும் என்ன போல பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணணும். நான் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில போராடணும், அதே அளவு இவங்களும் போராடணும் அப்படின்னு நாம நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய அதிருப்திக்கான காரணம். ஹென்ரி ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஃபோர்டு அப்படிங்கிற
காரை வந்து எப்போ வந்து உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்தாரோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருந்தாரு சின்ன வயசு. அப்புறம் அவங்களுடைய பசங்களை கூட பாத்தீங்கன்னா அவர் ஷூக்கு பாலிஷ் போடுற வேலையை தான் செய்ய வச்சாரு. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க ஒரு பெரிய கார் கம்பெனியினுடைய ஓனரு, உங்களுடைய பசங்களை நீங்க ஏன் ஷூ பாலிஷ் போட விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு சொன்னாரு, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது மத்தவங்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணி விட்டேன். அதனாலதான் இன்னைக்கு கார் நிறுவனத்தோட ஒரு பெரிய கார் நிறுவனத்துக்கு ஓனரா இருக்கிறேன். இப்பவே என்னுடைய பசங்களை நான் ஓனர் ஆகிட்டேன் அப்படின்னா அவங்க எதிர்காலத்துல ஷூ பாலிஷ் போட வேண்டியதா இருக்கும். அதனால இப்ப பாலிஷ் போட்டுட்டு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும் போது அவங்கள நான் ஓனர்களாக மாற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால உழைப்பினுடைய முக்கியத்துவம் உணர்த்துறதுக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னாரு. அதனால பாபா சொல்றாங்க, எப்போ வந்து நேரத்தினுடைய மகத்துவத்தை நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முனைப்போட செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதனுடைய மதிப்பு இருக்கும்போது நம்ம உழைப்பும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். உழைப்புக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். ஏழைகளுடைய ஒவ்வொரு பைசாவால செய்யப்பட்ட ஒரு சென்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, உங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க பாத்துக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காது. நம்ம அதை அவ்வளவு வேல்யூவா புரிஞ்சுக்க மாட்டோம். நம்மளுடைய ஒவ்வொரு பைசாவையும் போட்டு நம்ம கட்டுறோம் நம்மளோட உழைப்பின் மூலமா அப்படின்னா அப்போ அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கும் நமக்கு மனசுக்குள்ள. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பிரம்மா பாபாவை பின்பற்றுவதின் உண்மையான அர்த்தம் என்ன? தந்தைக்கு சமமாக ஆவது மற்றும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்று. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவும் சவாலான ஒரு சூழ்நிலையை நீங்க எழுது. நீங்க ரொம்ப சவாலான ஒரு அந்த சூழ்நிலையில பிரம்மா பாபா என்ன பண்ணிருப்பாரு? பிரம்மா பாபாவை அந்த நேரத்துல அவருக்கு முன்னாடி இந்த சீன் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்ச ஒரு விஷயம். பிரம்மா பாபாவுக்கு வந்திருந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவரு இந்த சூழ்நிலையில எந்த மாதிரி பதில் கொடுத்திருப்பார் அப்படின்னு எழுது. ஓகேவா? அதனால ஒரு சவாலான விஷயத்த நம்ம டைரியில எழுதலாம். இப்படி நடக்குமா அப்படியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம், ஆனா நடந்துருச்சு. இதை எழுதி நம்ம பாபா என்ன நினைச்சு பண்ணிருப்பாரு அப்படிங்கறதையும் நம்ம எழுதலாம். ஓகேவா? பாபாவனுடைய ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்கிறது, அப்புறம் அதன்படி நடக்கிறது. பாபா மீது உள்ள அன்பினுடைய உண்மையான அடையாளம் என்ன? பாபாவனுடைய இதுக்கு பதில் என்ன? பாபாவனுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்திலையும் தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்வது. அவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம சரண்டர் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அன்பு பாத்தீங்கன்னா லவ், அதுல வந்து நிறைய நிலைகள் இருக்குது. பாபா நன்றி, அந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா? நன்றி உணர்வு மற்றும் அன்பு இந்த ரெண்டும் எங்க இருக்குமோ அங்க திருப்தி கண்டிப்பாக இருக்கும். பாபா ரொம்ப நன்றி பாபா, நீங்க வந்து எங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. எனக்கு எதுவுமே தேவை, எவ்வளவு வேணும்னு நினைச்சோமோ அதை விட நீங்க அதிகமாக கொடுத்துட்டீங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு மனநிலை, அதுதான் திருப்தியான மனநிலை. நான் ஒரு திருப்தி மணி, என்கிட்ட எல்லாமே இருக்குது, அடைய வேண்டிய எல்லாத்தையும் நான் அடைஞ்சாச்சு, எனக்கு அடையணுங்கிறது எதுவுமே இல்லை. அதற்காக உங்களுக்கு நன்றி. நேற்று நம்ம சாப்பாட்டுக்காக நன்றி சொன்னோம். எப்படி சொன்னோம்? மறுபடியும் செய்யலாமா? பாபா தயவு செஞ்சு இந்த சாப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று இந்த உணவை கொடுத்ததுக்காக 3 நேரம் நல்லா மூக்கு முட்டை சாப்பாடு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி பாபா. அதனால நன்றி சொல்றத ஒரு மறந்துடக்கூடாது பாபா சொல்றாங்க. சொல்லுங்க, மறுபடியும் நீங்க சொல்லுங்க பாப்போம். மைக் வேணுமா? இந்த பிரசாதத்தை, அதாவது போக எனக்காக கொடுத்ததற்காக நன்றி பாபா. இன்னொரு தடவை மிக மிக நன்றி, இதயபூர்வமாக மிக மிக நன்றி பாபா. இந்த போகை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரசாதத்தை என்னுடைய தட்டுல இருக்கக்கூடிய, என்னுடைய கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை நீங்க கொடுத்தது. வாங்க பாபா, வந்து இதை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம்.
இதயபூர்வமாக பாபாவுக்கும் கொடுக்கணும். ஒரு செகண்ட் நிறுத்தி அப்புறம் நம்மளும் சாப்பிடணும். மிக மிக நன்றி பாபா. இன்னொரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து பாபா பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டே இருக்கு. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க பாபாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த பழக்கத்தை நீங்க மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா பாபா கூட நம்ம கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் திருப்தியான நிலையில நம்ம இருக்கும். எதுவுமே அதிருப்தி, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மள அதிருப்தி ஆக்க முடியாது. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பகவான் கிட்ட பாபா கிட்ட வந்து எவ்வளவு அன்பு இருக்கணும், எப்படி இருக்கணும்? அதுக்கு பதில் என்ன சொல்லுங்க. எல்லைகளை கடந்த, எல்லைகள் இல்லாத அன்பு. எனக்கு உங்களுடைய பொருட்கள் வேண்டாம், எனக்கு வேண்டியது நீங்க மட்டும்தான். உங்ககிட்ட நான் உன்னையே கேட்கிறேன், அந்த மாதிரியான அன்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை, பாபா மேல முழுமையான நம்பிக்கை, அதாவது நிச்சயம், ஸ்ரத்தா. ஒரு நாஸ்திகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு குழியில விழுந்துட்டாரு. ஒரு சின்ன கிளை இருந்தது, அதை பிடிச்சுக்கிறாரு, கீழே பாக்குறாரு, பயங்கரமான பெரிய பள்ளம், சாவு நிச்சயம், விழுந்தா டெத் கன்ஃபார்ம். அப்புறம் நினைக்கிறாரு, பகவான ஒரு பொழுது நினைச்சதே கிடையாது என்னுடைய லைஃப்ல, அவரை நம்புனதும் கிடையாது, அவரை ஏத்துக்கவும் இல்லை. அப்புறம் நினைக்கிறாரு, ஓ பிரபு நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஒருவேளை இருந்தா இந்த முறை நான் உங்களை நினைக்கிறேன், என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை ஏத்துக்கல, ஆனா இன்னைக்கு காப்பாத்திட்டீங்கன்னா நான் உங்களை ஏத்துப்பேன், உங்களுடைய கோவிலுக்கு வருவேன், உங்களை வழிபாடு பண்ணுவேன், உங்களுடைய நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் செய்வேன், உங்களுடைய பக்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிற. அதனால இன்னைக்கு மட்டும் என்ன காப்பாத்துங்க, ஏன்னா தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பழிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கலையை பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் உடையலாம். திடீர்னு ஒரு அசரீரி குரல் கேக்குது, பரமாத்மாவுடைய வாய்ஸ், நான் உன்னை காப்பாத்துவேன். அப்புறம் இந்த குரலை கேட்டவனே அந்த நாஸ்திகருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப கேக்குறாரு அவரு பகவான்கிட்ட, நான் என்ன செய்யணும் சீக்கிரமா சொல்லுங்க. பகவான் சொல்றாரு, அந்த கிளையை விடு, அந்த நீ பிடிச்சிட்டு இருக்க கிளையை விட்டுரு அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டீங்களா? இதுதான் அவருடைய நம்பிக்கை, அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. அப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஸ்டோரியை பத்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா விடிஞ்ச பிறகு ராத்திரி வரைக்கும் தொங்கிட்டு இருக்கிறாரு. விடிஞ்ச பிறகு பார்த்தா அவரு தொங்கிட்டு இருந்ததுல இருந்து ஒரு அடிதான் கீழே இருந்தது பள்ளம், பெரிய பள்ளம் வந்து இல்ல. அதனாலதான் கையை விடுன்னு சொன்னார் பகவான். இந்த மாதிரி நிலை வந்து ஏற்படுச்சு. ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறாரு, உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல மலைகிட்ட நீங்க சொல்றீங்க, மலையே போ கடலை நோக்கி செல், கடலில் சென்று விழுந்து விடு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய கட்டளை, நீங்க சொன்னதை அப்படியே செய். ஆனா உங்களுக்கு உங்க மேல, உங்களுடைய வார்த்தை மேல முழுமையாக நம்பிக்கை 100% இருந்தாதான் அது வேலை செய்யும். இந்த கதையை வந்து சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில அவருடைய கிளாஸ்ல சொன்னது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கதையை கேட்டாங்க. இது வந்து பைபிளோட வாசகம் ஆக்சுவலி. அந்த ஒரு சிஸ்டர் வந்து வீட்டுக்கு போனாங்க, இந்த கிளாஸை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் ஜன்னலை ஓபன் பண்ணாங்க, ஜன்னலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மலையை பார்த்தாங்க. அப்ப சொன்னாங்க, உண்மையிலேயே நடக்கிறதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த மலைகிட்ட அவங்க சொல்றாங்க, ஓ மலையே எந்திரிச்சு போய் கடல்ல போய் விழு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை மூடிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்க போய் காலையில என்ன நடக்குது பார்க்கலாம். இது வந்து பைபிளோட வாக்கியம் ஆக்சுவலி. நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மலையே சென்று கடலில் விழு அப்படின்னு உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக கடல்ல போய் விழும். உங்களுடைய கட்டளையை அது ஏத்துக்கும். உங்கள்கிட்ட ஒரு கடுகளவாவது
நம்பிக்கை கம்மியா இருக்குது அப்படின்னா அது நடக்காது. அதனால இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு அவங்க போய் தூங்கிடுறாங்க. காலையில இந்த மலை இப்ப காணாம போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையில இருந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, பிரேயர் பண்றாங்க, அப்புறம் போய் ஜன்னலை திறக்கிறாங்க. ஆனா மலை அங்கேயேதான் இருக்கு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எனக்கு முதல்ல தெரியும், நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றது? இது நம்பிக்கை இன்மை. நம்பிக்கை அப்படின்னா என்ன? ஒரு சந்தேகத்தினுடைய துளிகள் கூட இருக்கக்கூடாது. அதுதான் முழுமையான நம்பிக்கை. அதனால பாபா கிட்ட நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை. நம்பிக்கை அதாவது சமர்ப்பணம், அப்புறம் முழுமையான தூய்மை. நம்பிக்கை, அப்புறம் சமர்ப்பணம், அப்புறம் முழுமையான தூய்மை, அப்புறம் நன்றி உணர்வும் இருக்கணும். அப்புறம் பாபா மேல, கடவுள் மேல மிக தீவிரமான அன்பு இருக்கணும். எப்படி ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை மேல எப்படி அளவில்லாத பாசம் இருக்குமோ, ஒரு பேராசைக்காரனுக்கு பணத்தின் மேல எவ்வளவு அன்பு இருக்குமோ, காம உணர்வுள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணின் மீது எவ்வளவு ஈர்ப்பு இருக்குமோ, அந்த அளவு பரமாத்மா மேல அன்பு நமக்குள்ள இருக்கும். அதுதான் தவம். இதுதான் பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்க சன்னியாசிகளுக்காக. இது அன்புன்னு சொன்னாலும் சரி, பற்றுன்னு சொன்னாலும் சரி, காமம்னு சொன்னாலும் சரி, மோகம்னு சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் இது மிக உயர்ந்த ஒரு நிலை. ஏன்னா இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஆத்மா பரமாத்மா கூட அன்பு காட்டுது, அவ்வளவுதான். அதனால இந்த 3 விதமான அன்பும் யாரை நோக்கி திரும்பணும்? நான் எனக்கு ஏன் பாபா நினைவு வரமாட்டேங்குது, அவருடைய துணையை நான் எப்படி அனுபவம் செய்யறது, ஏன் எனக்கு அவர் அனுபவம் ஆக மாட்டேங்கிறாரு, எனக்கு ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்கிறாரு, ஏன் எனக்கு அவர் மேல அன்பு வரமாட்டேங்குது, ஏன் அவரு எனக்கு உணர்வுல வரமாட்டேங்கிறாரு, அவரை நினைக்கும் போது எனக்கு குஷியா வரமாட்டேங்குது, அவரை பார்க்கும்போது எனக்கு ஏன் குஷி வர மாட்டேங்குது, எனக்கு ஏன் சோல் அந்த பரமாத்மா கிட்ட அவரை நினைக்கணும் எங்க உணர்வு ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு நம்மளே கேட்கணும். அந்த கவலை இருக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய பார்வை குழந்தைங்க மேல ஏன் இருக்குது? ஏன்னா நான் மற்றும் பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு சொன்ன காரணத்தினால. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அச்சா, ஓம் சாந்தி.